நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 259வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 7வது சக்தி பீடம் பார்க்க போகிறோம். இது ஞா, GNA என்பதை சொல்லணும் இல்லையா, அந்த ஞான்ற எழுத்து வருது. இதுக்கு இந்த தேவியினுடைய பேர் என்ன சொல்லுன்னா, இந்த ருதுதமா தேவின்னு சொல்லியிருக்கு. ருதுதமா தேவி, ருதுக்களின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி இருக்கான்னா, ரத்த வர்ணத்தோடு இருக்க, கிட்டத்தட்ட புவனேஸ்வரி ஸ்வரூபந்தான். ஆனால் மாறி இருக்கு ஆயுதங்கள்லாம். அங்குச பாசிமேந்தி அபயமே வரதன் தாங்குழும் பங்கைய கரத்தில் பீதாம்பர மணியடிகள் பொற்பூன் பைங்கலை நிரப்ப பூண்டால் 16 கலெழுத்துள் பொங்கிய எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றியும் புவனேஸ்வரியோட தியான ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் அங்குச பாசம் அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. சைடில் இந்த சைடில் எப்பவுமே அங்குசம் வரும், வலது மேய்க்கர். இதில் பாசம் வச்சிட்ருக்கா. அந்த சைடில் பாசம் வரும், அங்கே அங்குசம் வச்சிட்ருக்கா. அதே மாதிரி வரம், இந்த அபயம் இந்த வலது கையில் காமிப்பா புவனேஸ்வரி. இதில் இடக்கையில் அபயம் காமிச்சு வலக்கையில் வரம் தரா மாதிரி இருக்குது. காலெல்லாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதில் சக்தி தான் பிரதானம். இதில் எல்லாம் 51 சக்தி பீடம் தானே. இடது கால் தான் தொகோட்டுருக்கும். ரிஷப வாகனத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கு. ரிஷபம் தான் கீழே வாகனம் அவளுக்கு. இவன் இவளை பற்றி சொல்லும்போது, ருதுக்களின் இருப்பிடமான ருக்கார தேவியானவள் இரத்த வர்ணத்துடன் வலப்புறமுள்ள 2 கண்களில் பாசம் பர முத்திரையுடனும் இடப்புறம் கரங்களில் அங்குசம் அபயபுரத்தோடு இருக்கா. எனக்கு ரேசிகா தட்சநாசாச பாரபூதி ஸ்திரீ விக்ரம தேவமாதா ரிபுக் நச்ச காரஸ்தபன சம்ருத அப்படி இருக்க மாத்திருகான்னு கொண்டு அப்படி சொல்லியிருக்கு. அதாவது ருக்கார தேவி சைவத்தில் பாரபூதியாக, வைணவத்தில் திருவிக்கிரம அவதாரம், மாமரத்தில் இந்த திருவிக்கிரம வருது, வைணவத்தில் திருவிக்கிரமாகவும், சாக்தத்தில் ரேசிகாவாகவும், தேவமாதா அதிதியான் தேவேந்திரருடைய அம்மா. அதிதிக்கு தான் வாமனர் பிறக்கிறார். இல்லை காஷிப மகரிஷிக்கு நிறைய பொண்டாட்டி. அதில் திதிக்கு பிறந்தவாழ நாகர்கள் ராட்சசர்கள்லாம் பிறக்கிறார். இப்போ தேவமாதா அதிதிக்கு பிறக்கவாழ தேவர்கள்லாம் பிறக்கலான்னு சொல்லியிருக்கு. ஸோ தேவமாதா அதிதியாக விளங்குகிறாள். எதிர்களை வீழ்த்துவது ரிஷியாக நமது வலது மூக்கில் விளங்குகிறாள் இருக்கு. வலது மூக்கு இடது மூக்கு சொல்ல, மூக்கு நாசி விழுந்த இடம் சொல்லியிருக்கு. ஸோ அது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. காது தனித்தனியாக இருக்குது. காது ஒரு மூக்கில் 2 துவாரம் தான் தொழில், தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஸோ நாசி விழுந்த இடம் இந்த 7வது பீடம் இப்படி சொல்லியிருக்கு. இதில் அகைன் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இதில் எப்படின்னா, ஒரு இந்த நாசி விழுந்த இடம் மேல் தந்திரத்தில் சொல்லியிருக்குன்னா பூர்ணகிரி பீடம் சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தா கோவிலே இல்லைன்ற ரொம்ப கஷ்டப்பட்டு போனோமா. அதாவது ருகார அக்ஷத்திரம் தோன்றிய திருத்தலத்தில் சக்தி தேவியின் அங்கமான வலது மூக்கு விழுந்ததாக கூறப்படுகிறது. அத்தலத்தின் புனித பெயர் பூர்ணகிரி. இது எங்கே இருக்குன்னா பூர்ணாகிரி. அங்கே யோகம் சித்தியை பற்றி பூரணமடையும் இடமாக மந்திராஷ்ட தேவதைகள் பிரத்யட்சமாக காட்சியளிக்கும் இடம் என்று விளங்க வேறு தந்திரம். இந்த மகாசக்தி பீடம் பூர்ணகிரி அடைவது ரொம்ப கஷ்டம்னு போட்டிருக்கான். அவ்வளோ ஈஸியாக போகவே முடியாது இந்த இடத்துக்கு. ஏன்னா உத்தராஞ்சல் மாவட்டத்தில் இருக்குது. அது நைனிடால், அதாவது டார்ஜிலிங், சிம்லா, சிம்லா கூட பரவாயில்ல, நைனிடால் டார்ஜிலிங்லாம் போகும்போது இந்த உயரமான மலைகள், மேகங்கள் நம்மளை மேலே மோதுற மாதிரி இருக்கும். சுற்றி 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 போனோம். கீழே பார்த்தா அகல பார்த்தாலும் நடுநடுவில் நிலச்சரிவு வந்துடும். இப்படி கார் பஸ் ஓடி போனால் தப்பன்னு தண்ணி விட்டும் மேலே இருந்து நம்ம மேலேயே. நான் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியோடு போனோம். இந்தியாவில் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா கட்டாயம் பார்க்க வேண்டியது ஊற்றுறோம். அது மாதிரிலாம் இங்கே இருக்க ஃபால்ஸ் எல்லாம் தூண்டு கட்டுறதுக்கே நம்ம ஓன்றோம். அங்கே போய் பார்க்கணும். அவ்வளோ அழகான இடம், உயரமான இமயமலையெல்லாம் அழகாக தெரியுது. அங்கேருந்தே பார்க்க வேண்டியது. இது நேபாள நாட்டின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. டெல்லி, பரேலி, பீலிபீட், தனக்பூர் வரை ரயிலில் பயணம் செய்யலாம். அது மாதிரி பூர்ணகிரி அடைய முழுவதும் நடைப்பயணம்தான். பல கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம். மிகவும் பின்தங்கிய நாட்டுப்புற இதுதான், வில்லேஜஸ்ஸாக ஒன்றுமே கிடைக்காதுன்னு போட்டிருக்கான். கடை கண்ணி எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. பாஷையும் புரியாது. அது சொல்கிறான், ஹிந்தி தெரியலன்னா கஷ்டம்தான். ஆக்சுவலாக இந்த தடாவை தாண்டினாலே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடுறான். ஆந்திராலேயே
தடான்றது இங்கே ரெட் ஹில்ஸ்லாம் தாண்டி சோழவரம் காரனோடையும் தாண்டி போய் தடா வந்துடும் கொஞ்சம் ஒரு 1 ஹவரில். அதுக்கப்புறமா ஹிந்தி தெரிஞ்சாதான் நம்ம போக முடியாது நார்த் இந்தியாலாம். ஹிந்தி இல்லை அட்லீஸ்ட் எனக்கு நான் ஹிந்தி எழுதுவும் படிப்பேன், பேச தெரியாது. பேசவா தெரிஞ்சு கற்றுக்குங்கோ. ஹிந்தி படிக்கிறமோ இல்லையோ கரெக்டாகி வட இந்தியா போகிறவா ஹிந்தி இல்லை பேண்ட் சூட் போட்டுருப்பான், இங்கிலீஷ் பேச மாட்டான். நான் அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய தடவை. அதை யாருக்குமே தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணுறாங்க தெரியாது. எல்லாம் மொட்டை போட்டு படித்து பெருசாக ஹிந்தி லெட்டர்ஸ் தான் இருக்கும், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் அது. மிகவும் பின்தங்கிய நாட்டுப்புற பகுதியானதால் வாகன வசதிகள் கிடையாது. ஏறி இறங்கி போக வேண்டியிருப்பதால் மாற்று வண்டி கூட கிடையாது, நடந்து தான் போவாங்க. ஸோ தனக்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சமன் நிலையத்தில் ஒற்றையடி பாதை சுமார் 5 கிலோமீட்டர் நடக்கணும் ஒத்தடி பாதையிலேயே. அப்புறம் மலை மேலே ஏறணுமா, அங்கே மலை உச்சி அடைய வந்து இது குண்டு குழியமாக இருக்கிற இதெல்லாம் ஸ்டாப்பெல்லாம் போட்டிருப்போம், அதுதான் படிக்கட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி பார்த்தா கோபுரம் இருக்காது, ஒரு மேடை, அந்த மேடையில் ஒரு லிங்கம், அது மேலே வந்து அங்கே நார்த் இந்தியாவில் போக போக காளி கோபுரம்ன்றான், பார்த்தா பெரிய பாறாங்கல் தான் இருக்கும். அதுக்கு முழுக்க செந்தூரத்தை பூசி 2 கண்ணு மூக்கு புல்லாக்கு இது நத்து போட்டு வச்சுருப்பா. அது புடவை சாத்தி வச்சுருப்பா, உருவமே இருக்காது. ஸோ உருவம் இல்லாத இடங்கள் தான் அதெல்லாம். அந்த லிங்கத்துக்கு தான் இந்த ருத்துதமா தேவி சொல்கிறாங்க, அங்கே லிங்கம் தான் இருக்குது ஆக்சுவலாக. அது சிவன சக்தியை சேர்ந்த ரூபம்னு வச்சுக்கலாம் நம்ம. பட் நம்ம வந்து செப்பர் ஆகிடும். ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் பார்த்தா எல்லாமே ஓ பேசுகிறது தான் இருக்குது தவிர அங்கே நேராக பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போய் பார்க்கலாம். அங்கே ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துன்னாஸ் என்ற கிராமத்தை அடைகிறோம். அங்கு பழமையான ஒரு சத்திரத்தில் தான் நம்ம இளைப்பாற வேண்டும். ஒன்றுமே கிடைக்காதுங்க, பக்கத்தில் கடை கட்டி கிடையாது. பிரெட்டு கிரெட்டு வாங்கி போனாலும் உண்டு. அங்கே மிஞ்ச நிற்பான் அந்த போகான்னு இருக்கிறான், அவல் இருக்குது. அவலத்துக்கு நல்ல வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சு அதை மஞ்சப்பொடி கலரில் இருக்கும். அதில் நிலக்கடலை எல்லாம் வறுத்து போட்டிருப்பான், கொஞ்சம் வெங்காயத்தூள் தக்காளி எல்லாம் அது போட்டு அதுதான் வந்து துணையில் தரான். அந்த நார்த் இந்தியா போனால் அதுதான் டிஃபனே, அதுதான் இந்த போகா தான். கூடையாக வச்சுட்ருக்கான். நமக்கு இட்லி தோசையை நம்பி போனால் கஷ்டம், எதுவுமே கிடைக்காதுங்க. துன்னாஸ் கிராமத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அடிவாரத்தில் சிதிலமடைந்துள்ள படிக்கட்டின் மூலம் மலை மேல் ஏற வேண்டும். மலைச்சரிவு செங்குத்து கீழே விழுந்தால் அகல பாதாளம் பல இடம். அதனால் வந்து இரும்பு கம்பியெல்லாம் போட்டு இந்த பர்வத மலையில் போட்டிருக்காங்களாம், அது மாதிரி போட்டிருக்காங்க. கம்பியெல்லாம் இருக்குது. பட் இருப்பினும் ரொம்ப ரிஸ்க்கு, வயசானவங்கள போக முடியாது அந்த இடத்துல. ஸோ எதுவுமே பூர்ணகிரின்னு சொன்னாலும் எதுவுமே பூர்ணமாக இல்லைன்னு போட்டிருக்காங்க. மலை உச்சியில் சதுரமான மேடையும் அதில் ஒரு லிங்கம் இருப்பதையும் காண்கிறோம். இந்த லிங்கம் வெகு புராதமான என்பர். இதுவே அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கிறது. சற்று மேற்கே ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையில் போய் வாய் கொப்பளிக்கிறது பண்ணக்கூடாது, தண்ணி பியூர் தண்ணி வருதான். அந்த தண்ணியில் யார் தப்பு பண்ணிட்டாலும் தண்ணியே சுரக்காது. அப்புறமா அந்த இதில் ஜனையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பாளாம். அது திருப்பியும் யாரும் தப்பு பண்ணிட்டா கை கால் அலும்பிட்டால் பல வருஷங்கள் ஆகுமா திருப்பி தண்ணி சுரக்கிறதுக்கு. அதில் ஸோ அந்த குட்டையும் அம்பாளாக சொல்கிறாங்க, அந்த லிங்கமும் அம்பாள். ஸோ அங்கே அந்த இடத்துக்கு போகிறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பீப்புள் பி வாட்சிங் யூ. நம்ம சொல்கிற மாதிரி இங்கே துப்பிடுறாங்க எல்லாம், நம்மளால் பண்ண முடியாது, பண்ணால் தோஷமாயிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போட்டிருக்காங்க. இங்கே வரும் பக்தர்கள் தங்கள் பாதங்களில் தண்ணீரில் படாதவாறு ஜாக்கிரதையாக அது சொம்புலையோ பாட்டிலையோ தண்ணி எடுத்துக்கிறான் அதில் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அங்குள்ள லிங்கத்தின் மேல் செந்தூரம் கனமாக பூசப்பட்டுள்ளது. அன்னை பராசக்தியின் ஸ்வரூபமாக அதை வணங்குறா. ஆனால் இப்போ தான் பீடேஸ்வரி சொல்லிடுற. ஆனால் மலை ஏறி கல்லிலும் முள்ளிலும் ஒவ்வொரு அடியாக மெதுவாகவும் ஜாக்கிரதையாக நடந்து வந்து அம்மனை கண்குளிர காண போகிறச்ச ஏமாத்தம் தான் மிஞ்சும் அப்படின்னு போட்டிருக்கார். ஜபல்பூர் நாகராஜம்மா சொல்கிறாரு. இந்த திருச்சன்னதியில் ஏற்பட மதில், ஆனால் வந்து அங்கே வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அம்பாலோட மூக்கு விழுந்த இடம், வைப்ரேஷன் இஸ் தேர். அது ரொம்ப டினைங் தட்டு. பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு நம்ம ஊர் அம்பாட்ட அந்த 6 அடி வச்சுட்டு அழகாக 4 கையோடு வச்சுட்டு ஒரு புடவை கட்டி இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வரும். அது இல்லை அங்கே. அது ஏன் திருப்பி ஏற்படுத்த மாட்டான்னு தெரியல. நார்த் இந்தியாவில் இந்த கல்லை தான் வச்சுடுறா. கல்லுக்கு 2 கண்ணை ஒட்டி வச்சிடுறா. ஒரு இந்த நத்து ஒன்று போட்டு வச்சுருக்கா. அது அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. புடவை முக்காடு போட்டு வச்சிடுறாங்க. வைஷ்ணவ தேவியிலே அப்படி தான் இருக்குது. 3 கல் இருக்கும் அங்கே.
ஸோ இங்கே என்ன விசேஷம்னா இது வசந்த நவராத்திரி பண்ணுறா. சாரதா நவராத்திரி வேறு, பங்குனி மாதத்தில் வருது வசந்த நவராத்திரி. அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறா. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருப்பாள். அதுக்கு அதுதான் விசேஷமாக பண்ணுறது. சதி தேவியின் நாசி விழுந்த மேரு தந்திர விளக்க மகாசக்தி பீடமான பூர்ணகிரி பார்க்குறோம். ஆனால் வந்து சுவாமி இல்லைங்க. ஆனால் வந்து இந்த பூர்வமான சக்தி தான் கூட்டிக்கொண்டிருக்கு சொல்கிறார். ஆனால் இதே வந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த நாசி விழுந்த இடம் எங்கே இருக்குன்னா பங்களாதேஷில் இருக்குதுன்னு சொல்கிறது. இது பூர்ணகிரி பங்களாதேஷில் இல்லை, இந்தியா உள்ள வருது. இது இதுக்கு நேபாளத்துக்கிட்ட. இதுக்கு எப்படின்னா சுகநந்தாவை அடைய, சுகநந்தான்னு ஒரு இடம் இருக்குது, சுனந்தான்னு வேறு போட்டிருக்கா. ஹவுரா, பன்காவும், ஜஸ்ஸூர், பாரிசால் என்ற வரை ரயில் சென்று பிறகு ஷிகாப்பூர் என்ற வரை பேருந்து செய்து அந்த அடையலாம். இந்த தலத்தை அரவணைத்து செல்லும் சுனந்தா நதியின் அழகே அழகு. சுகந்தான் போல சுனந்தான்னு வேறு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அம்மனின் திருப்பெயர் சுனந்தா. சுகந்தான் இது நதி, அம்பாள பேர் சுனந்தா. இது பங்களாதேஷில் இருக்குது. இங்கே தான் விழுந்துன்னு சொல்கிறார். இங்கே க்ஷேத்திர பைரவர் பேர் திரையம்பக். இந்த இடத்துல அங்கே பைரவர் கிடையாது, இங்கே தான் பைரவர் இருக்குன்னு சொல்லப்படுறது. க்ஷேத்திர பைரவர் பெயர் திரையம்பக். நேரில் இந்த சென்று இது நானே போல, இது வாட் எவர் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் த்ரூ ஹியரிங் தான் நான் எழுதியிருக்கேன்னு அவர் போட்டிருக்காரு. உண்மையை போட்டிருக்காரு. ஸோ இது பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு இது வந்து மலையெல்லாம் ஏற வேண்டாம், அவ்வளோவா இந்த இடத்துக்கு போக முடியும். பைரவர் தனி கோவில் இருக்குது, அம்பாள் கோவில் இருக்குது, நதி ஓடுறது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் இருக்கா மாதிரி வச்சுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். ஸோ இந்த 7வது லெட்டரான இந்த ஞா அப்படின்ற எழுத்துக்கு உண்டான தேவத்தை வந்து ருதுதமா தேவின்னு சொல்லப்படுறது. இவருடைய திருப்பி ரூமை சொல்கிறேன். அங்குச பாசம் மாறி மாறி இருக்குது. வராபை அவருக்கு அதுவும் மாறி இருக்குது. அம்பாள் குழந்தை நிலையில் ரிஷப வாகனத்தில் இருக்கா, செந்தூரை வர்ற சகப்பு கலரில் இருக்காரு சொல்லப்படுறது. இதுதான் வந்து இதில் அம்பாஜி கோவிலில் இருக்கிற 7வது சன்னதி. இது அந்த ரூபம் அப்படி தான் இருக்காங்க. இதை சொல்லி இந்த 259வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.